நிலைமைன்னா நமக்கு என்ன நிலைமையா இருக்கு பாத்துங்க. அப்ப நம்ம உயர்த்தி பேசுவோம். ஒரு தேவைக்காக நம்ம என்ன செய்வோம்னா உயர்த்தி பேசுவோம். நம்ம அவங்களுக்கு செய்யலன்னு சொன்னா நம்மளை தாய்த்து பேசுவோம். பைபிள் தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. நாசில சோசமுள்ள எந்த மனுஷனையும் நம்பாது. அவங்க சொல்லுங்களேன், நாசில சோசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பாது. இருக்கும் போது உங்களை உயர்த்தி பேசுவான், இல்லாத போது உங்களை தாய்த்து பேசுவான். இந்த நாவு தான் உன்னை போற்றி பேசுனது. இதே நாவு தான் உன்னை தாய்த்து பேசும். ஏன்னா உன் நாவின் கீழே அதிகாரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உன் நாவின் கீழே மரணத்தின் ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த நாவில் ஒரு குறிப்பிட்ட இடம் தான், ஒரு குறிப்பிட்ட நேரம் தான், ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அவங்களுக்கு ஓசன்னா பாடி ஆர்ப்பரிச்சாங்க. எங்க ராஜா வந்துட்டாரு, எங்க ரட்சகர் வந்துட்டாரு சொல்லி பாடினவங்க. அவனை சிலுவையில் அறையுங்கள், சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி கூக்குரலிட்டாங்க. ஐயா, இதுக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க தெரியுமா? இதே ஜனம் தான் தாவீது குமாரனுக்கு ஓசன்னா, ரட்சகருக்கு ஓசன்னா அப்படின்னு பாடினவங்க இவரை சிலுவையில் அறையுங்கள். சிலுவையில் நாங்க இவங்களை நம்பி போயிருந்தோம். இந்த ராஜா இவர் தான் எங்களுக்கு ரட்சகரா இருப்பான்னு சொல்லி நம்பி போயிருந்தோம். ஆனா இவரு எங்களுக்கு ரட்சகத்தை போல தெரியல அப்படின்னு சொல்லி சிலுவையில அறையுன்னு சொல்லி இதே நாவு அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். நான் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எந்த மனுஷனையும் நம்பாதீர்கள். அவசியம் எந்த மனுஷனையும் நம்பாதீர்கள். நமக்கு நெருக்கமா இருக்கலாம், நல்ல நெருக்கமா இருக்கலாம், பாசமா இருக்கலாம், அன்பா இருக்கலாம், எப்படியா வேணா இருக்கலாம். ஆனா வேத வஸ்திரத்தை கடைபிடிக்கப்பட வேண்டும். எந்த மனுஷனையும் நம்பாதீர்கள். மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காதீங்க. யார் மேல் நம்பிக்கை வைக்கிறோம்னா கடவுள் மேல் நம்பிக்கை வைங்க, வஸ்திரத்தின் மேல் நம்பிக்கை வைங்க, வார்த்தை மேலே நம்பிக்கை வைத்து வாழப்பட வேண்டும்.